ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து தினமும் கார்டனில் 2-3 செடி நம்ம மாற்றி நடலான்னு சொல்லியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம இன்றைக்கி வந்து கனகாமர செடி எடுத்து மாற்றி நடுறோம். இந்த கனகாமர செடி நட்டு வச்சுருக்கிற தொட்டி வந்து நான் வீட்டிலே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிமெண்ட்டு மணல் எல்லாம் ரெடி பண்ணி நான் வீட்டிலே ரெடி பண்ணேன் இந்த தொட்டி மட்டும் இல்லை, நம்ம செடி நட்டு வச்சுருக்கிற ஒரு 10 தொட்டிங்க வந்து நானே பண்ணது. இன்னும் மறுபடியும் நான் பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கிறேன். மண் சிமெண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது, அது பண்ணணும். அதுக்கு ஒன்றும் டைம் சரியாக செட் ஆகலை, அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த கனகாமர செடி வந்து வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாக அந்த மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடுச்சு, மழையில் பாதி போயிடுச்சு. அந்த பாதி வந்து இதில் இருக்கிற அந்த கரிசலாங்கண்ணி செடியோட வேர் தான் இதில் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. நம்ம வந்து செடி நடுறதுக்காக சாம்பல் யூஸ் பண்ணுறோம். சாம்பலில் வந்து மேக்னீசியம் சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கள்ல, அதனால் நான் சாம்பலும் மணல் இந்த காஞ்ச இது சாணம் எல்லாமே கலந்து தான் நான் வந்து செடி நடுறேன். வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கலந்து நம்மளுக்கு செடிக்கு நடுறதுக்கு தேவையான சாம்பல் நம்ம வந்து செடியிலேருந்து எடுக்கிற வேஸ்ட்டே நான் வச்சு எரிய வச்சு இந்த சாம்பல் ரெடி பண்ணிக்கிறது. பாருங்கள், இந்த தொட்டியில் வந்து எவ்வளோ வேர் ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சரி இன்றைக்கி வந்து 2 செடி மாற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இந்த தொட்டியில் எவ்வளோ ஃபுல்லாக பாதிக்கு மேலே வந்து வேரே தான் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. நம்ம இது எடுத்துகிட்டு வேறு மண் கலவை சேர்த்து நம்ம நடலாம். நட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இன்றைக்கி வந்து அரளி செடியில் வந்து ஒரே ஒரு அரளிப்பூ தான் பூத்துருக்குது. நான் மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன், பூத்து முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் மறுபடியும் அரும்பு வச்சுருக்குது. அரும்பு வச்சு இன்றைக்கி வந்து பூ ஒன்று ரோஸ் மாதிரி அழகாக பூத்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவு. இன்னும் நம்ம வந்து இதுக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அது பார்த்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு தேவையான பூ வந்து நிறைய கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம அரளி செடியில் பூ ஒரே ஒரு பூ தான் வச்சுருக்குது. செம்பருத்தி செடியில் வந்து 2 செம்பருத்தி பூத்துருக்குது. நாட்டு செம்பருத்தி வந்து பாருங்கள், 2 செம்பருத்தி தான் பூத்துருக்குது. வந்து இன்னும் 3 செம்பருத்தி செடியிலையும் அரும்பு நிறைய வச்சுருக்குது. ஆனால் அது வந்து இன்னும் பூக்கிறதுக்கு ரெடி ஆகலை. நான் நினைக்கிறேன் இப்போ 2 தொட்டியில் நம்ம மண் கலவையை மாற்றிட்டோம். ஒரு தொட்டியை வந்து ஒடிஞ்சு போச்சு, புயல் காற்றுல விழுந்து அதை எடுத்துட்டோம். இன்னொரு தொட்டியில் வந்து நம்ம மண் கலவை மாற்றி வச்சுருக்கிறோம். இன்னும் 2 தொட்டி மாற்றணும். இது வந்து நம்ம தக்காளி செடி வச்சுருந்த தொட்டி. சரி, இந்த தக்காளி செடியை வந்து எடுத்து போட்டுடலான்னு சொன்னார். நான் வந்து இது எனக்கு போடுறதுக்கு மனசு வரல. அதனால் நான் நல்லா இருக்கிற செடியெல்லாம் எடுத்து நான் தனியாக நட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கனகாமரம் பூ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கனகாமரம் பூ பறிச்சிடலாம். இன்னும் ஒரு 10 தொட்டிக்கு இருக்குது நம்ம மண் கலவையை மாற்ற வேண்டியது. இந்த சம்பிங் செடியை மாற்றி வைக்கணும், இன்னும் கனகாமர செடியை மாற்றணும், ரோஸ் செடியை மாற்றணும். நம்மளுக்கு கார்டனில் தினமும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. இது பாருங்கள், நம்ம கட்டிங் பண்ணி விட்ட செடியிலேருந்து 2 ரோஸ் பூத்துருக்குது. கனகாமர செடியிலையும் நம்மளுக்கு நிறைய பூத்துருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணி விட வேண்டியது இருக்குது. ஏன்னா இது 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கனகாமர செடி வச்சு நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு நிறைய பூ பூக்கும். இது பாருங்கள், நம்மளுக்கு டெல்லி கனகாமரம் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இதில் நிறைய பூ பூக்குது. டெல்லி கனகாமரம் தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம ஒரு முறை கிள்ளிட்டு வந்து கட்டினாலே 1 முழம் 1.5 முழத்துக்கிட்ட ஆகுது. இந்த தண்ணி வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம். அந்த வாட்டர் மெலான் பழம் சாப்பிட்டு அந்த தோல் மட்டும் நான் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து போட்டு தண்ணியில் நம்ம 2 நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிக்கு ஊற்றும்போது செடியோட இலைங்க வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப பச்சையாக பசுமையாக இருக்கும். மழை பெஞ்சாக்கா எப்படி நம்மளுக்கு செடிங்க ஃப்ரெஷ்ஷாக தெரியுதோ அந்த மாதிரி நம்ம இந்த தண்ணியை ஊற்றும்போது நம்மளுக்கு அந்த செடியில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதனால் நான் இந்த தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சு செடிக்கு ஊற்றலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு வந்து ஊற்றுறோம். இன்னும் நான் நிறைய காய்கறிங்க வேஸ்ட்டு எல்லாமே நான் தண்ணியில் ஊற வச்சு அதையும் நான் செடிக்கு கொடுக்குறேன். 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறதால நம்ம செடியெல்லாம் நல்லா இருக்குது. சாமந்தி செடி வந்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பார்க்கலாம் அதில் எவ்வளோ பூ வைக்குதுன்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய் மரத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு கலையிலையுமே பூ வச்சுருக்குது. ஆனால் இது எப்போ தான் நெல்லிக்காய் வைக்கும்னு தெரியல. அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகும் போல் இருக்குது. கனகாமரம் பூ இன்றைக்கி பறிச்சிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம கார்டனு தினமும் காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை தண்ணி செடிக்கு ஊற்றுறதும்
நம்ம எரு போடுறத மாதிரி இருக்கிற வச்சு தான் நம்ம செடி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தினமும் நம்ம கார்டனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை பார்த்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் நன்மை செடியில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும், நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.